பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். புது படைத்திட வாருங்களே, இறையாட்சியின் மனிதர்களே, மகிமைந்தரின் சீடர்களே. இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. வேண்டாமா, நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிற வேண்டாமா, நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா. காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இது மூக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காயுங்கள். இது மூக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காயுங்கள். இறையாட்சியின் மனிதர்
எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வு கொண்டுள்ளார். யோவான் 6:54. இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவரின் உடலோடும் இரத்தத்தோடும் இணைய உள்ள சிறுவன் ஷான் சாவியோ டேனியல் அவர்களின் திருவிருந்து சாதனத்திற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் நம் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அழைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். நற்கருணை கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாய் விளங்குகிறது. வாழ்வின் அடையாளமான அனைத்து ஆசியையும் அருளையும் தரக்கூடிய உயிருள்ள உணவாய் திகழ்கிறது. வானிலிருந்து நமக்கு உண்மையான உணவு அருள்பவர் நம் இறை தந்தை. நமக்காக தன் ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை உயிருள்ள உணவாக இம்மண்ணுலகிற்கு அனுப்பியவர் அவரே. நம் பாவங்களுக்காக இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நம் அனைவரது நிலைவாழ்வையும் உறுதிப்படுத்தியுள்ளார். நாம் உயிர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள தன்னையே தயார்படுத்தி இருக்கும் சிறுவன் ஷான் சாவியோ டேனியல் இறை அன்பில் என்றும் நிலைத்திருக்க மன்றாடுவோம். புது நன்மை திருவருட்சாதனம் பெறப்போகும் இவர் வாழ்வு புதிய ஒளியையும் புதிய சக்தியையும் பெற்று இறைவனோடு என்றும் இணைந்திருக்க வேண்டி சிறப்பாக ஜெபிப்போம். நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் வரை அறிவிக்கின்றீர்கள் என்று தூய பவுலடியார் கூறுவது போல ஆண்டவருடைய திருவிருந்தில் பங்கு கொள்ளும் பொழுது இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன இயேசுவின் வார்த்தைகளை நிறைவேற்றுபவர்கள் ஆகின்றோம். அதை நம்பிக்கையோடு திருவருட்சாதனத்தில் பங்கு பெறுவோம். மேலும் இத்திருப்பலியில் திருவருட்சாதனத்தை நமக்காக நிறைவேற்றி தர வந்திருக்கும் குருக்கள் மற்றும் சிறுவன் ஷான் சாவியோ டேனியல் அவர்களின் பெற்றோர் உற்றார் உறவினர் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்று அவர்களின் கருத்துக்களுக்காக இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. Dear brothers and sisters in Jesus Christ, today we are gathered here for a special purpose, that our child Sean is going to receive Jesus in his heart first time. Sean, today is a very important day for you, and you should never forget this day, because you are going to receive Jesus first time in the form of bread and wine. Though it looks ordinary host and a wine, but during the Mass, you will see it will transform into the body and blood of Christ. So you are receiving Jesus first time in your heart, and you will be very happy now. So this happiness should continue in your life every day. And also give more importance to give more reverence when you receive Jesus in your heart. Not only today, every time when you go for Mass, receive Jesus with very reverence, with a good heart, and pray. And we are all here for you to pray for you, that Jesus will guide you and protect you in all your days. And you also pray to Jesus every day that He should come into your heart and give more happiness to you and your parents and your relatives. And once again, I wish you a good luck and best wishes, that Jesus
bless you. And we are here today to pray for you in a special way, and we join. We have come here to share your happiness. So your happiness will be doubled and more multiplied, with everybody. And we are here, all the relatives, to celebrate this auspicious day and a memorable day for you, and keep it remember every day this day. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே என் இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே என் இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே என் மீட்பரே, என் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே என் மீட்பரே, என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆவியே என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆவியே என் மேல் இரக்கமாயிரும். O God, who in this wonderful sacrament have left us a memorial of your passion, grant us, we pray, so to revere the sacred mysteries of your body and blood, that we may always experience in ourselves the fruits of your redemption. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். God fed you with manna, which you did not know, nor did your fathers know. A reading from the book of Deuteronomy, chapter 8, verses 2 to 3 and 14 to 16. Moses said to the people, "You shall remember all the way which the Lord your God has led you these 40 years in the wilderness, that he might humble you, testing you to know what was in your heart, whether you keep his commandments or not. And he humbled you and let you hunger and fed you with manna, which you do not know, nor did your fathers know, that he might make you know that man does not live by bread alone, but that man lives by everything that proceeds out of the mouth of the Lord.
Do not forget the Lord your God, who brought you out of the land of Egypt, out of the house of bondage, who led you through the great and terrible wilderness, with its fiery serpents and scorpions, and thirsty ground where there was no water, who brought you water out of the flinty rock, who fed you in the wilderness with manna, which your fathers did not know. The word of the God. Praise the Lord, praise your God, Jerusalem. Praise the Lord, praise your God, Jerusalem. He has strengthened the bars of your gates. He has blessed the children within you. Praise the Lord, praise your God, Jerusalem. He has granted you peace on your borders with the finest of wheat. He has fed you. Praise the Lord, praise your God, Jerusalem. Seek first the kingdom of God and His righteousness, and all these things shall be added unto you. Hallelujah, hallelujah. Seek ye first the kingdom of God and His righteousness, and all these things shall be added unto you. Hallelujah, hallelujah. The Lord be with you. And with your spirit. A reading from the Holy Gospel according to St. John. Glory to you, O Lord. Gospel of St. John, chapter 6, verses 35 to 40. Jesus said to them, I am the bread of life. Whoever comes to me will never be hungry, and whoever lives in me will never be thirsty. But I said to you that you have seen me, and yet you do not believe. Everything that the Father gives me will come to me. And anyone who comes to me, I will never drive away. For I have come down from heaven, not to do my own will, but the will of Him who sent me. And this is the will of Him who sent me, that I should lose nothing of all that He has given me, but raise it up on the last day. This is indeed the will of my Father, that all who see the Son and believe in Him may have eternal life, and
I will raise them up on the last day. The Gospel of the Lord. Praise to you, Lord Jesus Christ. இறை இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று ஷான் முதலாக கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தத்தை உட்கொள்ளப் போகின்றார். இறைவனுடைய அருளும் ஆசீரும் ஷான் சாவியோ டேனியல் இந்த சிறுவனை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வந்திருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். நானே வாழ்வு தரும் உணவு, என்னை உண்போர் என்றும் வாழ்வர். உணவு என்பது ஒரு மனிதனுக்கு பலத்தை தருகின்றது. அவனுடைய அன்றாட வாழ்விலே தன்னுடைய கடமைகளை பணிகளை செய்வதற்கான தெம்பினை ஆற்றலினை தருவது உணவுதான். ஆக ஆண்டவர் சொல்லுகின்றார், நானே உணவு. அப்படி என்றால் நானே உனக்கு ஆற்றலை, சக்தியை, பலத்தை, தெம்பினை தரக்கூடியவன் நான். ஆக அத்தகைய பலத்தினை ஆற்றலினை தரக்கூடிய ஆண்டவரைத்தான் இன்று ஷான் சாவியோ டேனியல் உட்கொள்ளப் போகின்றார். இறைவன் இவருக்குள் முழுமையாக இறங்கி இவரை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப் போகின்றார். அதே போல இந்த சிறுவனும் இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறைவனிலே இவர் வளர்ந்திட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க நாம் குழுமி இருக்கின்றோம். ஷான் அப்படின்னா அப்படி he becomes so alert. Till then he puts down his head. He is preaching to somebody else. He thinks that way. When I call Shan, he gives me immediately his attention towards me. Good. So your uncle priest already told me, you don't put forth any question to my son. Shall I put forth some question and ask you? You are comfortable, no? You don't seem to be nervous at all. You look so relaxed and as cool as cucumber. Not little nervous inside. You don't panic. Nothing. I will not ask any question then. Do you love your parents? Do you love your parents? Your father and mom? Whom do you love more? Your dad or your mother? Dad. Why you love your dad more than your mom? Why do you love? Why? What is special in your father? What is special? What is special? See, early morning your mom gets up and gives you tea. She prepares breakfast for you and she packs lunch and sends you to school. When you come back from school, again she gives you some tiffin at 4 o'clock. Then night dinner, everything your mom does. She looks after you very well. Even after all this, if you love your father more than your mom means there is something. What is that? What is that? It is unexplainable, isn't it? It is unexplainable. But he is unable to answer. He must be loving both father and mom equally. When I put forth question, whom do you love more? He immediately answered, Dad. He must be loving because both of you loving you to the core, to the maximum. Both of you love you. Similarly, you also must have same love towards your parents. Are you an obedient child to your parents? Are you an obedient? Today you must speak truth.
you must speak truth. Not. Why? What that hampers you, prevents you from being obedient to your parents? What that prevents you? Why not be very obedient and listen to the words of your parents? Because you want to enjoy your freedom, isn't it? So nobody must tell me anything. No one should give me any advice. I must walk my way, isn't it? Is it wrong? Why no wrong? Because you are a young chap. You need always guidance. It is the parents who are harmless to the children. They are harmless to you. They are the ones second God to you. They will always tell you what is right and what is wrong, what is correct and what is incorrect, because they are your parents. They who created you, they who gave you birth, they who give you education, they who give you all comforts that you need in your life. So when they provide you everything, why not you listen to the advices of your parents? It is your duty as well to be obedient child to your parents always. But what we do in our personal life means we listen to our friends' voice. We listen to our friends' advices, but we never take the advices given by our parents. You trust, you put your full faith, belief and trust in your parents. மக்கள் கூட நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம், மக்கள் யாரை நம்ப வேண்டுமோ அவர்களை நம்பலை, ஆண்டவரை அவர்கள் நம்பவே இல்லை. நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என்னுடைய சதையை உண்டு என்னுடைய இரத்தத்தை உண்போர் வாழ்வர் என்று ஆண்டவர் சொல்கிறார். உடனே அங்கிருந்த மக்கள், யூதர்கள், இவருடைய சதையை நாம் எப்படி உண்ண முடியும், இவருடைய இரத்தத்தை நாம் எப்படி குடிக்க முடியும் அப்படின்னு லிட்ரலாக தே டுக் இட். அப்படி தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பட் we must understand Jesus beyond his body and blood. Beyond that, Jesus is omnipresent and omniscient. He is present everywhere. He is present everywhere. But he makes his presence to be more felt in the bread and wine. When he took bread, he says, "It is no more bread, it is no more bread, it is my body. Eat this body, it will strengthen you. It will make you so happy, so comfortable." Then he took wine, he gives to his disciples, saying, "It is no more wine, it is my blood. It is my blood. Drink this blood." It means Jesus expects of us. We want to represent Jesus himself through our lives. He wants us to represent. We must represent Jesus in our everyday life. That is, he expects of us. That's what he wants from us. So today onwards, you are a new child. You are a new child. You are a God child. You are closer to altar. See, you are more closer to altar. When you receive communion, after receiving communion, you must kneel down and pray every time. After receiving communion, and pray. Pray for your family, for your parents particularly, and for yourself. That you must always grow in Jesus' way. Jesus tells, "I am the life, I am the way, I am the truth." He is the way. He has taught us all the values to us. Keep his word in your heart. Always reflect the words of Jesus. ஒரு முறை
ஒருத்தர் பெரியவர், ஒரு வயசானவர், ஒரு பழக்கோடைய சுமந்துக்கிட்டு, பெரிய பஸ் ஸ்டாண்டு, அது பஸ் ஸ்டாண்டு, நிறைய பஸ்ஸு பேருந்துகள்லாம் நின்றுக்கிட்டு இருக்குது. பெரியவர் ஒரு பழக்கூடிய சுமந்துக்கிட்டு ஒரு வண்டியில் ஏறுறார். நமக்கு தெரியும் இல்லையா, கூவி கூவி விற்பாங்க, பழங்களை கூவி கூவி வண்டிக்குள்ளே ஏறி பேசஞ்சர்ஸுக்கு விற்பாங்க. அப்படி தான் இவரும் விற்கிறார். 5 பழம் 10 ரூபா அப்படின்னு விற்கிறார் பெரியவர். 5 பழம் 10 ரூபா. ஒருத்தரும் வாங்கலை, பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறவங்க ஒருத்தரும் பழம் வாங்கலை. ஒரு விரக்தியில் பஸ்ஸிலேருந்து கீழே இறங்குறார். இவர் இறங்கின உடனே ஒரு யூத்து பையன் பஸ்ஸில் ஏறுறான். அவன் 6 பழம் 10 ரூபா அப்படின்னு விற்கிறான். 6 பழம் 10 ரூபா. இருக்கிற பேசஞ்சர்ஸ் பார்க்குறாங்க, இது கொஞ்சம் லாபமாக இருக்கே, 6 பழம் 10 ரூபா அப்படின்னு நிறைய பேர் வாங்குறதுக்கு முற்படுறாங்க. நல்ல வியாபாரம், நல்ல சேல்ஸு அந்த யூத்து அந்த பையனுக்கு நடக்க, அந்த இளைஞனுக்கு நல்ல வியாபாரம். இந்த பெரியவர் இறங்கினார் இல்லையா, இவர் இன்னொரு பஸ்ஸில் போகிறார். அங்கேயும் கூவி கூவி விற்கிறார். 5 பழம் 10 ரூபா, 5 பழம் 10 ரூபா. அங்கேயும் எவனும் பழத்தை வாங்கலை. அதே பஸ்ஸில் அவருக்கு அடுத்து, பெரியவருக்கு அடுத்து இந்த பையன் போகிறான், இந்த யூத்து பையன். அவன் 6 பழம் 10 ரூபா, 6 பழம் 10 ரூபானா நிறைய பேர் வாங்குறாங்க. ஏன்னா அவர் 5 பழம், இது 6 பழம் 10, லாபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. இதை ஒருத்தர் ரொம்ப நேரமாக கவனிக்கிறார். கவனிச்சுட்டு அந்த பெரியவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார். ஐயா, நான் ரொம்ப நேரமாக உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் 5 பழம் 10 ரூபான்றீங்க, உங்களுக்கு அப்புறம் வர்ற ஒரு பையன் 6 பழம் 10 ரூபான்னு சொல்கிறோம், அவனுக்கு நல்ல வியாபாரம் நடக்குது. நீங்கள் ஏன் உங்கள் லாபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நீங்களும் 6 பழம் 10 ரூபான்னு சொல்லி விற்கலாமே அப்படின்ட்டு அவர் சொன்னாராம். உடனே அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே அவராண்ட சொன்னாராம், எனக்கு பின்னால் ஏறுற பையன் யாரோ கிடையாது, என் பையன்தான். அவன்தான் என்னை சொல்லி முன்னால் ஏற்றி அனுப்பிச்சி விட்ருவான். எப்பா நீ முன்னால் போய் 5 பழம் 10 ரூபா, 5 பழம் 10 ரூபான்னு சொல்லி ஒருத்தனை வாங்க மாட்டான். நீ இறங்கின பிறகு நான் போகிறேன், 6 பழம் 10 ரூபான்னு சொல்லுவான். இது லாபமாக இருக்கு, 6 பழம் கிடைக்குது 10 ரூபாய்க்குன்னு சொல்லி என் கையில் வியாபாரம் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஐடியா சொல்லி அனுப்புனது இவன் தான் அப்படின்ட்டு அந்த பெரியவர் சொன்னாராம். அப்படின்னா ஒரு வியாபாரத்திலே யுக்திகள், டெக்னிக்ஸ் அவர்கள் பயன்படுத்துவது உண்டு, ஒரு வியாபாரம். ஆனால் வாழ்க்கை என்பது ஒரு வியாபாரம் அல்ல. வாழ்க்கையிலே நமக்கு மதிப்பீடுகள் முக்கியம், தாய் தந்தை முக்கியம், உறவுகள் முக்கியம். இந்த உறவுகள் நமக்கு எப்பொழுதும் பலப்பட வேண்டும் என்றால் இறை வார்த்தையை நாம் நமதாக்கி கொள்ள வேண்டும். ஆக இறை வார்த்தையை நீ வாசிக்க வேண்டும். Do you have the habit of reading Bible every day at home? Do you have? No. Do you have Bible at home? First of all, you have it. How it is? It is very dusty, full of dust, or it's in a well decorated place? Is Bible kept in a well decorated place? No. But today, from today onwards, you take a resolution, a small decision like, you say to yourself, Jesus, from today onwards, without any insistence from my parents, every day I'll take Bible, at least read 2 verses, from New Testament. But in future, in course of time, you will realize becoming more knowledgeable when you read Bible. See, I have been working almost 16 years in village parishes. I have been working. I never preached a sermon in English at all. Today is the first my English preaching. Today is my first English sermon. But I never feel nervous at all. Because God is in me. His words is in me. Why should I become nervous to preach English sermon? No. Similarly, you will also confront, you will also face difficulties in your life, but Jesus is there to strengthen your spirit, to strengthen your mind, to oppose any challenges if you are confronted with. Okay, Sean, God bless you. Always keep cool as you are today and be obedient child to your parents. Always be prayerful. Have you ever drunk sarbat? Sarbat அப்படின்ட்டு ஒரு ட்ரிங்க், சர்பத். In my younger days, in village feast and all, சர்பத் அப்படின்னு ஒரு கலர் இருக்குது, சர்பத்து.
ரொம்ப ஃபேமஸ். 10 பைசாவுக்கு ஒரு கிளாஸில் கொடுப்பான். 10 பைசா. யூ மைட் நாட் பி நோயிங் நவ். 10 பைசா ஆல்சோ. அது வெரி ஆர்டினரி வாட்டர் தான். இட்ஸ் மேட் ஃப்ரம் வெரி ஆர்டினரி வாட்டர். த ஷாப் செல்லர், அதில் செல்லர் இருப்பார் இல்லைங்களா, வியாபாரி, he just adds 2 drops of essence into ordinary water. It becomes more tasty. The colorless water changes into colorful water. The tasteless water becomes into tasteful water when it changes to sherbet. Similarly, you may not be colorful, not tasteful today, but when you start receiving to your heart, you will become colorful. Your life will become colorful. Your life will become tasteful and tasty. So continue to pray to the Lord that may good Lord bless you with good health and good mind. God bless you. Stand up for the prayers of the. உங்கள் பதிலுரை. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவை வழி நடத்துகின்ற திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் இறை அச்சம், அர்ப்பணிப்பு, நீதி ஆகிய பண்புகளை உள்வாங்கி இறை அன்பில் பிறர் அன்பிலும் சிறந்து விளங்க இறை மக்களை நல்வழிப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று கூறிய இறைவா, முதல் திருவிருந்து அருட்சாதனத்தை பெற இருக்கும் சிறுவன் ஷான் சாவியோ டேனியலை ஆசீர்வதியும். இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உட்கொள்ளும் இவருக்கு இறை ஞானத்தையும் கல்வி அறிவையும் தந்து இயேசுவின் சாட்சியாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தேவனே இறைவா, எம் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க உம்மை மன்றாடுகிறோம். இவர்கள் சுயநலம் பாராமல் சாதி மதம் வேறுபாடின்றி ஏழை எளிய மக்களுக்காகவே பணி செய்யவும் பிறர் நலம் காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, புனித யோசேப்பு ஆண்டினை கொண்டாடும் வேளையில் திருக்குடும்ப பாதுகாக்கப்பட்டது போல டேனியல் ரீனா குடும்பத்தாரையும் அவருடைய பெற்றோர்களையும் ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளையும் எண்ணங்களையும் நிறைவேற்றி தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன அன்பான இறைவா, இந்த முதல் திருவிருந்து திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கும் அருட்தந்தையர்களை ஆசீர்வதியும். இவர்களுக்கு உடல் நலத்தையும் ஆன்ம நலத்தையும் தந்து சிறப்பாக பணியாற்றிட தூய ஆவியின் வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us pray. God, our loving Father, we thank you for this very beautiful day. We thank you for all your blessings in our lives. Today, in a very special way, we ask you to shower your blessings on Sean Savio Daniel, who is receiving the body and blood of your Son, Jesus. Bless him and continue to be with him, remain with him, so that he grows in the true faith. We ask you this in the name of Jesus the Lord. Amen. Amen. Take our bread, we ask you, take our hearts. We love you, take our lives. Oh Father, we are yours. We are yours. Take our bread, we
you, take our hearts. We love you, take our lives. Oh Father, we are yours. We are yours. Yours as we stand at the table you set. Yours as we eat the bread our hearts can't forget. We are the signs of your life with us yet. We are yours, we are yours. Take our bread, we ask you, take our hearts. We love you, take our lives. Oh Father, we are yours, we are yours. Take our bread, we ask you, take our hearts. We love you, take our lives. Oh Father, we are yours, we are yours. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. Grant your church, O Lord, we pray, the gifts of unity and peace, whose signs are to be in mystery in the offerings we here present. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்துருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பலி பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. Hosanna.
Hosanna, Hosanna என்றும் இயேசுவுக்கே. Hosanna, Hosanna, Hosanna என்றும் இயேசுவுக்கே. உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை பார்ப்போற்ற வணங்குகிறோம். Hosanna என்றும் இயேசுவுக்கே. தூயவர், தூயவர், மூலகின் ஆண்டவர். தூயவர், தூயவர், மூலகின் ஆண்டவர். உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை பார்ப்போற்ற வணங்குகிறோம். Hosanna என்றும் இயேசுவுக்கே. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை பார்ப்போற்ற வணங்குகிறோம். Hosanna என்றும் இயேசுவுக்கே. Hosanna என்றும் இயேசுவுக்கே. Hosanna என்றும் இயேசுவுக்கே. You are indeed holy, O Lord, the fount of all holiness. Make holy, therefore, these gifts, we pray, by sending down your Spirit upon them like the dewfall, so that they may become for us the body and blood of our Lord Jesus Christ. At the time he was betrayed, he entered willingly into his passion. He took bread and, giving thanks, broke it and gave it to his disciples, saying, "Take this, all of you, and eat of it, for this is my body, which will be given up for you." In a similar way, when supper was ended, he took the chalice, and once more giving thanks, he gave it to his disciples, saying, "Take this, all of you, and drink from it, for this is the chalice of my blood, the blood of the new and eternal covenant, which will be poured out for you and for many for the forgiveness of sins. Do this in memory of me." The mystery of faith. when we eat His bread and drink this cup, we proclaim your death, O Lord, until you come again. Therefore, as we celebrate the memorial of his death and resurrection, we offer you, Lord, the bread of life and the chalice of salvation, giving thanks that you have held us worthy to be in your presence and minister to you. Humbly we pray
that partaking of the body and blood of Christ may be gathered into one by the Holy Spirit. Remember, Lord, your church spread throughout the world and bring her to the fullness of charity, together with Francis, our Pope, and our Archbishop George Anthony Swami, and all the clergy. Remember also our brothers and sisters who have fallen asleep in the hope of the resurrection, and all who have died in your mercy. Welcome them into the light of your face. Have mercy on us all, we pray, that with the Blessed Virgin Mary, Mother of God, with the blessed apostles and all the saints who have pleased you throughout the ages, we may merit to be co-heirs to eternal life, and may praise and glorify you through your Son, Jesus Christ. Through him, with him, in him, O God Almighty Father, in the unity of the Holy Spirit, all glory and honor is yours forever and ever. At the Saviour's command and formed by divine teaching, we dare to pray. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Lord, we pray, from every evil, graciously grant peace in our days, that by the help of your mercy, we may be always free from sin and safe from all distress, as we await the blessed hope and the coming of our Savior, Jesus Christ. For the kingdom, the power, and the glory are yours, now and forever. Lord Jesus Christ, who said to your apostles, "Peace I leave you, my peace I give you," look not on our sins, but on the faith of your church, and graciously grant her peace and unity in accordance with your will, who live and reign forever and ever. Amen. The peace of the Lord be with you always. And with your spirit. Let us offer each other the sign of peace. Peace be with you. Lamb of God, O Jesus Christ, you take away our sins, O Lord. Have mercy on us all. Have mercy on us all. Lamb of God, O Jesus Christ, you take away our sins, O Lord.
all. Have mercy on us all. Lamb of God, oh Jesus Christ, you take away our sins, O Lord. Have grant us peace, O Lord, and grant us peace, O Lord, Lamb of God. Behold the Lamb of God, behold him who takes away the sins of the world. Blessed are those called to the supper of the Lamb. Lord, I am not worthy that you should enter under my roof, but only say the word, and my soul shall be healed.
for sharing my First Holy Communion. Thank you for the thoughtful way you shared my First Holy Communion day. As I received the bread and wine, I knew your prayers were joining with mine. Your love and generosity will always mean so much to me because you played a special part as Jesus came into my heart. Thank you. நன்றி கூறுகின்ற நேரம் வானின்று இறங்கி வந்த உணவு நானே அதை என்று வாடு என்ற வார்த்தைக்கு ஏற்ப நம்முடைய ஷான் சாவியோ டேனியல் இவருடைய முதல் திருவிருந்து விழாவிற்கு வருகை தந்துள்ள அருட்தந்தைகளுக்கு நாம் நன்றி கூற கடைப்பட்டிருக்கின்றோம். அதன்படி தலைமை நடத்தி தந்த அருட்தந்தை ஜான் அவர்களுக்கு டேனியல் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அருட்தந்தை ஜான் தாத்தா ஷான் மைக் தாத்தா அவர்களுக்கு டேனியல் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளை கரவொலி எழுப்பி அவருக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக ஆதம்பாக்கம் பங்குத்தந்தை மார்ட்டின் அவர்களுக்கு கேபி கூறப்பட்ட இருதராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி தந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக அருட்தந்தை பாப்பை அவர்களுக்கு தாத்தா ஆண்ட்ரூஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை பாராட்டு தெரிவித்திருப்பார்கள். ஆண்ட்ரூஸ் அவர்கள் இப்பொழுது விழாநாயகன் ஷான் சாவிய மைக்கேல் அவர்களுக்கு அருட்தந்தை ஜான் தாத்தா அவர்கள் அவருக்கு சால்வை அணிவித்து பாராட்டுக்களையும் ஜெபங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுகளை ஷான் அவர்கள் தெரிவித்துக் கொள்வோம். வருகை தந்த அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். Before I say the final prayer, I would like to say a few words. Sean, today is a very important day in your life, okay? Because you have received Jesus in the form of Holy Eucharist for the first time in your life. You must be very happy. Yes or no? Very happy. Jesus has come into your life in the form of the Holy Eucharist, okay? As you know, the Holy Eucharist, the body and blood of Jesus, is the most precious gift Jesus has given to all of us, to the entire church. And today, He has given you such a great blessing to come into your life in the form of the Holy Eucharist, in the form of body and blood, okay? So it is a very important day. You should never forget this beautiful day in your life. And you have been preparing for this beautiful day, memorable day, for a very long time, attending classes, learning the prayers. Yes or no? And I should say one thing. More than you, your mom and dad worked so hard for you. They have been training you, they have been giving you a lot of instructions, sending you for the classes, and they were making all these arrangements. Why they did all this? Because they love you so much. It is
out of love, they have been doing all this. You are their world for them, okay? Without you, their life has no meaning. They all the time think about you because they love you, they care for you. So because of that, they did all this. And your grandpas also, Mr. Andrew and Mr. K.V. Hridayam, both of them, along with your mom and dad, they have been anxiously looking for this beautiful day. And they have been praying for you, and they have been doing all they can to make you very happy on this very special day. And it is really unfortunate that both of your grandmas, Anthony Amma and Stella Mary, are not here. Though they are not here physically, they are in the presence of God in heaven. You can be very sure they are praying for you on this very special day. Okay? And both of them are very religious, very devout women. Because of their religious life and devout life, they raised your mom and dad so well, and your mom and dad, in turn, are raising you in the best way possible, giving you good education, teaching you what all you need for your life. Okay? So you have such a nice family. You should be very happy, and you should be grateful to God for giving you such a nice family, for your mom and dad, for your grandparents and everyone. Okay? So you should never forget this beautiful day. And on this occasion, I would like to thank Reverend Father Matthew. He is presently the director or parish priest of Infant Jesus Shrine in Tada. Father has been doing wonderful work there, a lot of developments. So, on behalf of our family, we invited him, and he has accepted and has been present here to take part in this happy celebration. And he has been praying for you. And to my right, Reverend Father Papaya. He is the parish priest as well as the principal of an high school in Arambakam. As soon as we invited him, he has accepted, and he has come along with us to give us a very good message, nice homily on this happy occasion. So we are grateful to both of them. On behalf of everyone gathered here, especially my family members, I thank both Father Papaya and Father Matthew for your presence here. And let us all stand for the final prayer. Grant, O Lord, we pray, that we may delight for all eternity in that share in your divine life, which is foreshadowed in the present age by our reception of your precious body and blood. ஆண்டவரே, அன்பார்ந்த திருமகனுடைய இதயத்தின் ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பெருன்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். Amen.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சூரியன் சாய காரிருள் மெல்ல சூழ்ந்தீர் பண்புயர் கீதம் வாழ்க மாறி அருளகெங்கும் நின்றெழுந்தோங்கும் பண்புயர் வாழ்க மாறி மாய உலகில் சிக்கியுழன்று வாடி உள்ளம் சூர்ந்திடும் வேலை தாயகம் காட்டி கண்ணீர் துடைத்து சஞ்சலம் தீர்க்கும் வாழ்க மாறி தாயகம் காட்டி கண்ணீர் துடைத்து சஞ்சலம் தீர்க்கும் வாழ்க மாறி சுந்தர வாழ்க்கை தோற்றமறைய துன்பலைகள் பூஷித்தெழும்ப அந்திய காலை Thank you.
இருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.